எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அம்மா அறிவித்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் தந்து சிறப்பான முறையில் அம்மாவுடைய அரசை வழிநடத்துகிறார்கள். மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் உத்தரவிடுங்க கோவை மாவட்டம் ஆனமலை மற்றும் பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கு அவருடைய மக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் ஆணைப்படி அரசாணை எண் 552 பொதுப்பணித்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் பரம்பிக்குளம் ஆலியார் திட்ட தொகுப்பிலிருந்து ஆலியார் அணையிலிருந்து பொள்ளாச்சி வட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி கால்வாய் மண்டலத்தில் 5621 ஏக்கர் பாசன பகுதிகளுக்கு, ஆனமலை வட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி கால்வாய் மண்டலத்தில் 6321 ஏக்கர் பாசன பகுதிகளுக்கு, வேட்டைக்காரம்புதூர் கால்வாய் மண்டலத்தில் 5558 ஏக்கர் பாசன பகுதிகளுக்கு, சேத்துமடை கால்வாய் மண்டலத்தில் 2529 ஏக்கர் பாசன பகுதிகளுக்கும், ஆலியார் கூட்டு கால்வாய் மண்டலத்தில் 2303 ஏக்கர் பாசன பகுதிகளுக்கும் ஆக மொத்தம் 22,332 ஏக்கர் பாசன பரப்புள்ள பூமிகளுக்கு 135 நாட்களில் உரிய இடைவெளி விட்டு 70 நாட்கள் மொத்தம் 22.50 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் இன்று முதல் முதலமைச்சர் உத்தரவிடுங்க தண்ணீர் விவசாய பெருங்குடி மக்களுடைய கோரிக்கையேற்று திறந்து விடப்பட்டுள்ளது. அதேபோல் கோவை மாவட்டம் ஆனமலை வட்டத்தில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களின் கோரிக்கையேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் உத்தரவிடுங்க இன்றைக்கு 551 ஜீவோப்படி கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் அணையிலிருந்து இலவாக்கரை குளத்தில் மொத்தம் 250 ஏக்கர் பாசன பரப்புள்ள பூமிகளுக்கு 11 நாட்களுக்கு 57 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் இன்று முதல் திறந்துவிடப்பட்டுள்ளது என தெரிவித்து கற்றவழியாக தான் இருக்கு, இதில் தான் இருக்கிறாங்க. கையை தூக்கிட வேண்டாம், தூக்காம அப்படி போட்டு போடுங்க போடுங்க.